சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அம்மா உணவகத்தில் விற்கப்படும் உணவுப் பொருட்கள் குறைக்கப்பட்டுள்ளன. அதனால் ஏமாற்றத்துடன் பொதுமக்கள் திரும்பிச் செல்கின்றனர். இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். ஏழை எளியோரின் பசியை போக்குவதற்காக சென்னையில் கடந்த 2013ஆம் ஆண்டு அம்மா உணவகம் திட்டத்தை புரட்சித் தலைவி அம்மா தொடங்கி வைத்தார். தற்போது தமிழகம் முழுவதும் அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு காலையில் 1 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு பொங்கல், மதியம் 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், 5 ரூபாய்க்கு லெமன் சாதம், சாம்பார் சாதம், கருவேப்பிலை சாதம், இரவில் 3 ரூபாய்க்கு 2 சப்பாத்திகள் விற்பனை செய்யப்படுகின்றன. மிக குறைந்த விலையில் உணவு கிடைப்பதால் ஏழைகள் மட்டுமின்றி நடுத்தர வர்க்கத்தினர், கூலி தொழிலாளிகள், உணவு டெலிவரி ஊழியர்கள் முதல் ஐடி ஊழியர்கள் வரையில் அம்மா உணவகங்களை பயன்படுத்தி வருகின்றனர். சென்னை மாநகராட்சி பகுதியில் 383 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. தினமும் பல ஆயிரம் பேரின் பசியை போக்கி வரும் அம்மா உணவகங்கள் தற்போது பெரிய சிக்கலை சந்தித்து வருகின்றது. கடந்த 1 மாதத்திற்கு மேலாக சமையல் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவு தயாரிக்க முடியாமல் ஊழியர்கள் தவித்து வருகின்றனர். தினமும் 300க்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்ட நிலையில் தற்போது 150 சிலிண்டர்கள் மட்டுமே விநியோகிக்கப்படுகின்றன. அதனால் சில அம்மா உணவகங்களில் விறகு அடுப்புகளை பயன்படுத்தி நிலைமையை சமாளித்து வருகின்றனர். சிலிண்டர் பிரச்சனையால் அம்மா உணவகத்தில் வழக்கமாக கொடுக்கப்படும் உணவு வகைகள் குறைக்கப்பட்டுள்ளன. தற்போது காலையில் பொங்கல், மதியம் தயிர் சாதம், இரவு தக்காளி சாதம் மட்டுமே விற்பனை செய்யப்படுகின்றன. சாம்பார் சாதம், சப்பாத்தி ஆகியவை நிறுத்தப்பட்டு விட்டன. அதனால் பல பேர் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். குறைந்த விலைக்கு கிடைக்கும் நம்பிக்கையான உணவு கூட இப்போது உறுதியில்லாத நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்போ ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை அவங்கள்ட்ட கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு இட்லி, பொங்கல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கருவேப்பிலை சாம்பார், தயிர் சாதம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த அடுப்பு கேஸ் பிரச்சனைனால சிலிண்டர் ஒரே ஒரு சிலிண்டர் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சமைச்சிட்டு இருக்காங்க. இந்த விறகு அடுப்பை வச்சு தான் அவங்க இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சமைச்சிட்டு இருக்காங்க. சிலிண்டர் தட்டுப்பாட்டை காரணம் காட்டி வெளியில் தனியார் ஹோட்டல்களில் அனைத்து உணவுப் பொருட்களின் விலையையும் உயர்த்தப்பட்டு விட்டன. அதனால் குறைந்த விலையில் பசியார அம்மா உணவகங்களையே முதியவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் நம்பி உள்ளனர். தினமும் ஒரு அம்மா உணவகத்தில் 200 முதல் 300 பேர் வரை உணவருந்தி வந்தனர். தற்போது இந்த எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. எங்கள் அம்மா ஹோட்டலில் நான் ஒரு 5 வருஷமாக சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் அந்த சிலிண்டர் பிரச்சனையால் சரி வர இட்லியும் கிடைக்கிறதில்ல. அந்த அடுப்பில் சமையல் செய்கிறதுனால பொங்கல் வரைக்கும் செய்து போட்டுறாங்க. ஏன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஹோட்டலுங்களில் கூட நிறைய மூடிட்டாங்க. ஏன்னா சிலிண்டர் பிரச்சனையால் இந்த அம்மா உணவு தான் எவ்வளோ பேர் நம்பினுக்கிறாங்க. அதனால் இங்கேயும் தட்டுப்பாடு இருக்கிறதுனால ரொம்ப ஜனம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சமூக நல திட்டமாக இயங்கும் அம்மா உணவகங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவு சேவை பாதிக்கப்படுவது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக அம்மா உணவகங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் சிலிண்டர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.